வணக்கம் நண்பர்களே. நாம் இதில் பார்க்க இருக்க விஷயம் என்று சொன்னால், ஆங்கில மொழியில் எவ்வாறு எழுவாய் பயனிலை செயற்படு பொருள் இதை கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். என்று சொன்னால், இந்த மொழியை எடுத்துக்கொண்டாலும் ஒரு வசனத்தை அமைக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் கதைக்கிறதா இருந்தாலும் சரி, எழுவாய் பயனிலை செயற்படு பொருள் மிக மிக முக்கியமானது. அதையும் குறிப்பாக பார்த்தீங்களா இருந்தால் ஆங்கில கிராமர் அதில் பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த எழுவாய் பயனிலை செயற்படு பொருள் மிக மிக அத்தியாவசியமானது, மிக மிக முக்கியமானது. ஏன்டா இதை வச்சு தான் பேசிக்காக இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜே ஓடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாங்க என்னென்று கண்டுபிடிக்கிறது, எப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்கள். டவுட்ஸ்ன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு பார்ப்போம் எழுவாய். எழுவாயை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்களா இருந்தால், யார் அல்லது எது என்ற வசனங்களை நம்ம கேள்விகளை கேட்டு அதற்கு விடையாக வரக்கூடியதை தான் நம்ம எழுவாயாக எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு விஷயம் கவனிங்க, பல பேர் ஆங்கிலம் படிக்கிறவங்க செய்கிற பெரிய உறுப்பில் நம்ம எடுத்தோடனே பிரிட்டிஷ்காரங்க மாதிரி கதைக்கணும், பிரிட்டிஷ் மாதிரி பேசணும், அல்லது இப்போ ஆஸ்திரேலியான்னு சொன்னால் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மாதிரி கதைக்கணும், கனடாவில் இருக்கிற மாதிரி கதைக்கணும்னு சொல்லி அப்படி நம்ம போவோம். ஸோ அது டோட்டலி பார்த்திங்கன்னா ரோங்கான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால், நம்ம பேசிக்கில் இருக்கிற நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழகிக்கண்டு போகணும். ஸோ உச்சரிப்புகளில் பிழை வரலாம், ப்ரொனன்சியேஷனில் பிழை வரலாம். ஸோ எதுவுமே பெரிய விஷயம் இல்லை. ஏன்னு சொன்னால், இப்போ இன்றைக்கு பிறக்கிற பிள்ளை நாளைக்கு மறதனோடிடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேறலாம். ஸோ சின்ன சின்ன விஷயங்களை கவனித்து நீங்கள் உங்களோட லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இயல்பாகவே அந்த பேச்சு திறனோ எழுத்து திறனோ உங்களுக்கு இலகுவிலே வந்துடும். ஸோ இதில் நான் இப்போ சொல்ல வந்த விஷயம் என்று சொன்னால், நீங்கள் தமிழில் படிக்கும்போது, இப்போ தமிழில் இப்போ நான் போகிறேன் என்றும்போது நீங்கள் உடனே அதை ஆங்கிலத்துக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். இப்போ ஐ ஆம் கோயிங்கோ, ஐ ஆம் கோவோ, ஐ கோவோ, இதை ஒன்று சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை வச்சு ஒரு வசனத்தை வடிவமைங்க. அமைச்சிட்டு அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிழைகளை திருத்தினீங்கன்னு சொன்னால் ஆங்கிலம் உங்களுக்கு இலகுவாக வந்துடும். ஸோ ஆங்கிலம் படிக்கிறவங்க இந்த டிப்ஸையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோவில் டாப்பிக்கை போவோம். ஸோ யார் அல்லது எது என்ற கேள்வியை கேட்டால் கிடைக்கிற பதில் எழுவாயாக இருக்கும். உதாரணமாக, ரவி புத்தகம் படிக்கிறான் என்று வச்சுக்கொள்ளுவான். ரவி புத்தகம் படிக்கிறான். ஸோ யார் படிக்கிறது என்று கேட்டால் ரவி. ஸோ ரவி தான் எழுவாய். இப்போ யானை வேலியை உடைக்கிறது என்று சொல்லி இருக்குது. அப்போ எது உடைக்கிறது என்று கேட்டால் யானை. ஸோ யானை தான் எழுவாய். ஸோ யார் அல்லது எது என்ற கேள்வியை கேட்குறதன் மூலமாக உங்களுக்கு பதிலாக கிடைக்கக்கூடியது எழுவாய், அதாவது சப்ஜெக்டை உங்களுக்கு பதிலாக தரப்போகுது. ஸோ நீங்கள் ஒரு ஆங்கில வசனத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இப்போ ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த வசனத்தில் என்ன முதலாவது செய்ய வேண்டியது, தமிழில் நீங்கள் மொழிபெயர்க்கணும். அதுக்கு பார்த்திங்களா இருந்தால் ஆங்கில வொக்காபுலரி, அதாவது ஆங்கில சொற்களில் பரிச்சயம் இருக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக பழக உங்களுக்கு வந்துடும். ஸோ முதலாவது தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த தமிழ் வசனத்தில் யார் அல்லது எதுன்ற கேள்வியை நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு பதிலாக இந்த எழுவாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஸோ இதான் சிம்பிளான ட்ரிக். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்கள். தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி டக்குண்டு கேள்வியை கேட்டு எழுவாயை பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஸோ எழுவாய் தான் பேசிக்கானது என்று சொன்னால், எழுவாயை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் பயனிலையை செயற்படு பொருளை அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை எப்படின்னு சொல்லி வாங்க பார்ப்போம். பயனிலையை கவனிச்சிங்களான்னு சொன்னால் வேர்புன்னு சொல்கிறது. இதை பார்த்தீங்களா இருந்தால் என்னென்ன கேள்வி கேட்கலாம்னு சொன்னால், என்ன செய்கிறான் அல்லது என்ன செய்கிறது. இப்போ என்ன செய்கிறான்ன்ற விதத்தில் என்ன செய்கிறாள், என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி தன்மை முன்னிலை படர்க்க இருக்கிற விஷயங்களை நம்ம போட்டு கேள்விகளை உண்டாகிக்கொண்டே போகலாம். இதை நான் ரவி என்று உதாரணம் தந்திருக்கிறதால நான் என்ன செய்கிறான் என்று சொல்லி ஆண்பாலே தந்திருக்கிறேன். ஸோ பயனிலையை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ என்ன செய்கிறான் அல்லது என்ன செய்கிறது என்று சொல்லி கேள்விகளை கேட்கணும். உதாரணமாக, ரவி புத்தகம் படிக்கிறான். வெள்ளனை நாம் எழுவாயை கண்டுபிடிச்சிட்டோம் கேள்வி கேட்டு. யார் ரவின்றதை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ரவி என்ன செய்கிறான் என்று அடுத்த கேள்வியை கேட்போம். புத்தகம் படிக்கிறான். ரவி என்ன செய்கிறான், புத்தகம் படிக்கிறான். ஸோ அதில் இருக்கிற ஆக்ஷன் என்ன, ஆக்ஷன் வேர்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படிக்கிறது. ஸோ முதலாவதே கண்டுபிடிச்சது எழுவாய். ஸோ எழுவாயிலிருந்து நம்ம பயனிலையை கண்டுபிடிக்கிறது தான் மிக மிக முக்கியமானது. ஏன்டா அதான் எழுவாய் தான் முக்கியம்னு நான் சொன்னான். ஸோ என்ன செய்கிறான் என்று கேட்கும்போது படிக்கிறான். ஸோ படிக்கிறான்ன்றது பயனிலைக்கு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு எழுவாயை கண்டுபிடிங்க, பிறகு பயனிலையை கண்டுபிடிங்க. அடுத்தது பார்ப்போம் செயற்படு பொருள். செயற்படு பொருள்னும் போது யாரை அல்லது எதை என்று கேள்வி கேட்குறது மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ செயற்படு பொருளை என்னென்று கண்டுபிடிக்கிறேன்ட்டு பார்த்தீங்கன்னா, முன்னுக்கு பார்த்தா பயனிலையை வச்சு பயனிலையில் படிக்கிறான் என்று பார்த்துருக்கிறோம். ஸோ யாரை படிக்கிறான் அல்லது எதை படிக்கிறான் என்று நம்ம கேள்வியை கேட்கும்போது அதுக்கு பதிலாக வரக்கூடியது தான் செயற்படு பொருள். ஸோ ரவி புத்தகம் படிக்கிறான், ரவின்றது எழுவாய். ஸோ எழுவாயிலிருந்து பயனிலையை கண்டுபிடிச்சோம் படிக்கிறான் என்று சொல்லி. எதை படிக்கிறான், புத்தகத்தை. ஸோ புத்தகம்ன்றது செயற்படு பொருள். ஸோ இப்போ வாங்க உதாரணத்தை பார்ப்போம். த பாய் ரீட்ஸ் எ புக். த பாய் ரீட்ஸ் எ புக் என்று இருக்குது. ஸோ யார் படிக்கிறது, த பாய். த பாய் என்றது என்ன, எழுவாய்.
த பாய் ரீட்ஸ் அ புக்குன்னு சொன்னால் ஒரு பையன் புத்தகம் படிக்கிறான் என்று சொல்லி தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க, அது மிக முக்கியமானது. ஸோ யார் என்று சொல்லி கேள்வி கேட்டால் பதில் வந்தது த பாய் என்று சொல்லி. ஸோ என்ன செய்கிறான், என்ன செயல் அவர் செய்கிறார்? ரீட்ஸ் அ புக். ஸோ ரீட்ஸ் என்றது அதனுடைய பயனிலை. ஸோ செயற்படு பொருள் என்ன? செயற்படு பொருள் கண்டுபிடிக்கிறதுக்கு எதை என்று சொல்லி கேள்வி கேட்போம். எதை படிக்கிறான்? ஒரு புத்தகத்தை. ஸோ அ புக். ஸோ இதான் பார்த்திங்கன்னா சிம்பிளான வழி. நீங்கள் பயிற்சி செய்ய உங்களுக்கு வந்துடும். ஸோ சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா அந்த த பாய், வேர்ப் ரீட்ஸ், ஒப்ஜெக்ட் அ புக். ஸோ இவ்வளோதான் பார்த்திங்களா இந்த ஆங்கிலம். தமிழ் மொழியோடு சேர்ந்து உங்களுக்கு பரிச்சயமான மொழியோடு சேர்ந்து கண்டு மற்ற மொழிகளை கதைக்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ பழகிறதுக்கோ நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த மொழியாக இருந்தாலும் இலகுவில் கற்றுக்கொள்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ மிக முக்கியமான விஷயம் மட்டும் நம்ம இதில் பார்த்துனாம. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ்ன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.